Hey guys, welcome back. One last time. இந்த வார்த்தை தான் அடுத்த 3-4 மாசத்துக்கு ட்ரெண்டிங்ல இருக்க போகுது. நம்ம தளபதியோட கடைசி படத்தின் முதல் பாட்டு வந்திருக்கு. இப்போ இந்த படத்துக்கு வர்ற எல்லாமே லாஸ்ட் தான். இனி இன்னொரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருமா அப்படின்னு கேட்டால் வராது. தளபதிக்கு இதான் அவரோட லாஸ்ட் ஃபர்ஸ்ட் சிங்கிள். ஒரு பாட்டு விட்டுருக்காங்க. ஸோ பாட்டு வந்து நேற்று 30 மினிட்ஸில் 1.1 மில்லியன் வியூஸ். அந்த அளவுக்கு இதானே லாஸ்ட் பாட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மாவை மிஸ்ட்டு இன்னும் பார்க்கல. நான் நேற்று ஒரு தரம் பார்த்துட்டேன். ஏன்னா லாஸ்ட்டு பாட்டு காலையில் வரைக்கும் ரியாக்ஷனுக்காக அதை வச்சிருக்க முடியலை. நான் நைட்டே ஒரு தரம் பார்த்துட்டேன். ஒரு மிக்ஸ்ட் ஃபீலிங்காக தான் இருக்குது. தளபதியோட பாட்டுன்னு செலிப்ரேட்டும் பண்ண முடியல, பண்ணாமலும் இருக்க முடியலை. பண்ணலைன்னா இனி பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்குது. இனி அரசியல் அது இதுன்னு போயிடுவார். இதில் வரப்போகிற டான்ஸு, அவரோட அந்த மேனரிசம், அப்புறம் அவரோட அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் இதோட ஸ்வாகே. ஸோ பாட்டை பார்த்துருவோம். பார்த்துட்டு இதுக்கும் 2-3 மீம்ஸ் போட்டிருக்காங்க, அதையும் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஜனநாயகன் படத்தில் இருந்து தளபதி கச்சேரி அப்படிங்கிற லிரிக்கல் வீடியோ வந்திருக்கு அனிருத் மியூசிக்கில். போய் பார்ப்போம், எல்லாருமே சேர்ந்து பார்த்துட்டு அப்புறம் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுங்கிறத சொல்கிறேன். இது ஒரு 3 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். இதெல்லாம் பார்க்க இயலாது. அதாவது கேரவன் பஸ் மேலே நிற்கிறது. Political touch. மோனிஷா தானே இது? மோனிஷா இப்பதாங்க பாக்குறேன் நானு. மோனிஷா ஆடுதா கூட?
இதுல அந்த அண்ணா ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னோடனே ஓகே போடு அப்படின்னோடனே எல்லாரும் அப்படிதான் நினைச்சிருப்பீங்க. அடுத்த ஏதோ பீட்டு வரப்போகுது, அடுத்த ஒரு கண்டினியூஸ் ஒரு 1 மினிட்டுக்கு ஒரு சிங்கிள் ஷாட் டான்ஸ் வரப்போகுதுன்னு நினைச்சா பாட்டை முடிச்சிட்டாங்க. அப்போதான் நினைச்சேன் ஓ அதை தியேட்டருக்கு சர்ப்ரைஸாக வச்சிருக்காங்க போல இருக்கு, இல்லாட்டி அந்த டைலாக் அங்கே வராதுல்ல. ஸோ அது தியேட்டரில் வந்து பார்க்கட்டும். எனக்கு தெரிஞ்ச இந்த பாட்டு இன்னொரு பீட்டு கொஞ்சம் இருக்கும் போல இருக்கு, அதை இதில் காட்டவில்லை. ஓகே, இப்போ நான் நேற்று இந்த பாட்டை பார்க்கும்போது மோனிஷா தெரியல, ஏன்னா நேற்று நான் ஃபோனில் தான் பார்த்தேன். மோனிஷா தான் இப்போ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் நேற்று ஃபோனில் பார்க்கும்போது கண்டுபிடிச்சது என்ன, பூஜா ஹெக்டேக்கு பக்கத்தில் அந்த டூடு பட ஹீரோயின் இருக்காங்களா மம்தா பைஜுவா, அவங்க ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள இந்த பக்கம் பார்த்தனே தவிர இந்த பக்கம் கவனிக்கல. இப்போ பெரிய ஸ்க்ரீனில் இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது டாப்பு குக்கு டூப்பு குக்கு மோனிஷா. ஆமாம், அந்த படத்தில் அவங்க நடிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இதில் பொலிட்டிக்கல் டச் தான் இருக்குது. ஸோ லிரிக்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்குது. ஒருத்தன் வர்றான் ஊரை திருத்த போகிறான், வர்றான் திருத்துறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தளபதியும் அதில் பாடியிருக்காரு, எல்லாம் ஓகே. பட் எனக்கு என்னென்னா தளபதியோட லாஸ்ட் படத்தோட ஒரு பாட்டு வருது அப்படின்னும் போது எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. நான் தளபதி கிட்ட இருந்து என்ன எதிர்பார்ப்போம், ஸ்பீடான டான்ஸு அது இதுன்னு வேற மாதிரி எதிர்பார்த்தோமா. ஸோ நல்லா தான் இருக்குது, பட் அந்த எதிர்பார்த்த மாதிரி அவரோட லாஸ்ட் படம் இல்லை. ஸோ அது இல்லாமல் ஓகே ஃபேன்ஸுக்கு பெருசாக ஒன்று கொடுத்துட்டு போவோங்கிற மாதிரி இதில் ஏதாவது இருக்குன்னு எதிர்பார்த்தேன். அப்படி எதிர்பார்க்கும் போது எனக்கு கொஞ்சம் அந்த எதிர்பார்ப்பு குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல். மற்றபடி நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்டால் நல்லா தான் இருக்குது. அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாம் கேட்க வேணும், நல்லா இருக்கு. ஸோ இது வந்து அவரோட இப்போ படத்தை தாண்டி அவரோட அடுத்த ஸ்டெப்பிங் ஸ்டோன், அடுத்த படிக்கட்டுக்கான ஒரு பாட்டு மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அந்த ஒரு பொலிட்டிக்கல் டச் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கு இது கதையோட எப்படி சம்மந்தப்பட்டு வரும் அதெல்லாம் எனக்கு தெரியவில்லை. இன் டேர்ம்ஸ் ஆஃப் அனிருத்தோட பாட்டு கூட இப்போ எல்லாம் அனிருத் பாட்டெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் தான் வருது. எதுன்னு கண்டுபிடிக்க முடியல. அதான் அவரோட ஒரு ராஜதந்திரம் தெரியல. ஆனால் பாட்டு நல்லா இருக்கு, தளபதிக்காக பாட்டு நல்லா இருக்கு. பட் நான் லாஸ்ட் மூவிக்குன்னு எதிர்பார்த்த ஒரு இது இருக்கான்னு கேட்டால் இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த கலர் ஜிகு ஜிகு தோரணம் அவ்வளவு டான்ஸர்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா கதையை வச்சு கதை தான் ஹீரோன்னு படம் எடுத்துட்டு இருந்த எச் வினோத்தை கூட அட்லி ஆக்கிட்டோம்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வந்தது. நல்ல டைரக்டரியா, தீரன் அதிகாரம் 1, அப்புறம் அந்த எல்லாரும் ஏமாத்துவாரு ஒரு படம் நட்டி, சதுரங்க வேட்டை, இந்த மாதிரி படமெல்லாம் கொடுத்துட்டு இருந்தவர். அவரையும் கமர்ஷியல் டைரக்டர் ஆக்கிட்டான். நல்ல டைரக்டர் ஒருத்தர் ஊர்ல சுத்திட்டு இருந்தேன், பிடிச்சி கமர்ஷியல் டைரக்டர் ஆக்கி விட்டோம்ல நம்மள. தெரியல, இதெல்லாம் போய் தளபதியோட கடைசி படம், நம்ம பாட்டு இனி அவர் டான்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது, சரி கடைசி படம் நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கும்போது நம்ம மூடை ஸ்பாயில் பண்ற மாதிரியே ஒரு மீம் காலையில நான் பார்த்தேன். ஏன்டா அதை ஞாபகப்படுத்துறீங்கன்ற மாதிரி தான் இருக்கு. ஆல்ரெடி இந்த படம் வந்து தெலுங்குல பாலையா நடிச்ச பகவந்தி கேசரி தான் கிண்டுறாங்கன்ற மாதிரி ஒரு ட்ரால் இருக்கா. அதெல்லாம் மறந்து இந்த பாட்டை பார்க்கும்போது அதெல்லாம் மறந்துட்டு தளபதியோட படம் அப்படின்னு பார்க்கும்போது அதை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு மீம். அதை பார்த்தோன்னே கன்ஃபார்ம் கேசரியா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ நீங்கள் பாருங்க, இப்போ மேலே அந்த அவர் இந்த பக்கம் 2 லேடிஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதில் ஒருத்தங்க ஹீரோயின், ஒருத்தங்க தங்கச்சியா இருக்க வாய்ப்பு இருக்கு, இல்லை யாரோ ஒருத்தங்களா இருக்க வாய்ப்பு இருக்கு. மெயினா நடுவில் தளபதி, இந்த பக்கம் இவங்க 2 பேரும். இது கேசரி தான் அப்படிங்கிற மாதிரி பாலையா அதை கேசரி படத்துலையும் இதே மாதிரி நடுவில் அவர் 2 பக்கமும் பொண்ணு வச்சுக்கிட்டு ஒரு டான்ஸ் இருக்கு, அதை போட்டு அதான் இதுங்கிறாங்க பாருங்க. இதே அவ்வளவு யோசிச்சேன், யோ பேசாம இருங்கயா, நானே ஒரு மாதிரி என்னடா இது நல்லா இல்லையா? ஏங்க அந்த பகவந்த் கேசரிக்கு தானே நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க, அதானே? இவருக்கு குழப்பம் வர, ஒருவேளை பாலையாரா நல்லா இல்லையா, கதை நல்லா இருக்கும் போல அப்படிங்கிற. எதுவோ என்னத்தை வேணாலும் கிண்டி கொடுங்க, நல்லா இருந்தது அப்படிவோம். இல்ல எப்படியும் சாப்பிடுவாங்க, ஏன்னா இனி அந்த சாப்பாடு கிடைக்காதுல்ல. பல வருஷமா சக்சஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருந்த ஒரு பிரியாணி கடை, ஏங்க இன்னைக்கு எல்லாருக்கும் பிரியாணி ஃப்ரீ, அப்படியா ஐயா இன்னையோட கடையை மூடுறோம் கொடுங்க சார். அப்போ போயிட்டு அந்த பிரியாணியில் குறை சொல்லுவீங்க, என்ன சார் கொஞ்சம் உப்பு இல்லை சார், என்ன சார் சப்புன்னு இருக்கு, இனி கிடைக்காது இல்லை, நல்லா இருக்கு சார் அப்படித்தானே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருக்காது,
ஏன்னா ஹெச் வினோத் மேலேயும் தளபதி மேலேயும் அனிருத் மேலாம் நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் இந்த மீமெல்லாம் பார்க்கும்போது அந்த கேசரி குறுக்க வரும்போதுதான் அதான் கடைசி படம் அதை போய் கேசரி ஆக்கணுமா, கேசரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு ஆசை. அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் ஜோக்ஸ் பாட்டு வந்து நல்லா இருக்கு. பட் அந்த லாஸ்ட் படம் ஒரு பேங்கான ஒரு பாட்டாக இருக்குமோ அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணலை. பட் இந்த படத்தில் இன்னும் 4-5 பாட்டு வரும்ல, ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து ஒரு தளபதி பாட்டு ஃப்ரம் அனிருத். நைஸ்.